வணக்கம் மாணவ தங்கங்களா. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்புறம் சிம்பிளா ஆன்சர் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனல்ல இன்ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய புக் பேக் சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு. நீங்க போய் அதை பார்த்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ள போவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், draw the major product formed when 1 ethoxypropanone is heated with 1 equivalent of HI. இதாம கொஸ்டின். சார் கொஸ்டினே பெருசா இருக்கு. நான் தெரிஞ்சுக்கமா draw. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்ட் வச்சு தான் நம்ம வரையணும். சரிங்களா? அப்ப வரைஞ்சு தான் காமிக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வரைஞ்சு தான் காமிக்கணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ethoxypropanone உடைய ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம HI போட்டு ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க பிரேக் ஆகுதுமா, பிரேக் ஆகி prop1ene1னால் நமக்கு கிடைக்குது. தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோடோஈத்தேன் கிடைக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் மிஷன் டிஸ்கஸ் பண்றனால தான் இப்படி ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு ஒரு டீடைலா தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நம்ம தனியா ஒரு வீடியோ அதுக்காக போடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், செகண்ட் क्वेश्चन பாருங்க. How are the following conversion affected? ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னன்னா பென்சைல் குளோரைட பென்சைல் ஆல்கஹாலை மாத்தணுமா, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சைல் ஆல்கஹாலை பென்சோயிக் ஆசிடா மாத்தணுமா. ஐயா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின், நீங்க இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க, எழுதி பாத்துக்கோங்க. இப்பயே 3 மார்க் கொஸ்டினா கேக்குறாங்க, மாறாம அப்படியே கேக்குறாங்க. நம்ம போய் என்ன தப்பு விட்டுறோம் அப்படின்னா நல்லா கவனியா, பென்சைல் குளோரைடு கேட்டிருக்கு. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பென்சைல் குளோரைடு? C6H5CH2Cl. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன எழுதுறான் பையன், C6H5Cl போட்ட தப்பு. இது குளோரோபென்சீன். மேக்ஸிமம் தப்பு பிள்ளைங்க தான் விடுறாங்க. தயவு செய்து ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. C6H5CH2Cl. என்ன சார் பண்ணும்? ஒண்ணு வேணாம். இன் பிரசன்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன வேணும்? OH உள்ள வரணும். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு போடுங்க. OH உள்ள வந்துரும், Cl வெளியே போயிடும். சோ பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருச்சு. 1.5 மார்க்குமா? இதனுடைய மேல கூடிய அந்த பிரசன்ஸ் என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு, அதை போடாம விட்டீங்கன்னா 6 மார்க் போயிடும். அதெல்லாம் கரெக்டா அதை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन என்னது, பென்சைல் ஆல்கஹால் இருந்து பென்சோயிக் ஆசிட். நமக்கு நல்லாவே தெரியும், பென்சைல் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, அந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. மறுபடியும் அதை அப்படியே எழுதுங்க, C6H5CH2OH. சரி, என்ன பண்ண போறோம்? அந்த ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண போறோம். ஆக்சிடைசிங் ஏஜென்டான அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ண போறோம். சோ Na2Cr2O7/H+ அசிடிக் இதுல போட்டோம் அப்படின்னா this alcohol, இது நமக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால். இது என்ன ஆகும் அப்படின்னா CH2 இருக்குல, இது என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு பென்சால்டிகைடா ஆல்டிகைடா மாற போகுது. then further oxidation changes to என்னதுமா, பென்சோயிக் ஆசிட் C6H5COOH ஆ மாறுது. இதுவும் இம்பார்ட்டன்ட், எழுதி பார்த்துக்கங்க. 3 மார்க் क्वेश्चनா கேக்குறாங்க அடிக்கடி. அடுத்து பாருங்க, ஒரு 2 மார்க் क्वेश्चन, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. என்ன அப்படின்னா name the vitamins whose deficiency causes rickets and scurvy. பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு அதுலயே படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்னது? ரிக்கெட்ஸ் விட்டமின் டி, ஸ்கர்வி விட்டமின் சி. அப்படி பார்த்தா ஸ்கர்வில நீங்க சி வருதுல, அந்த சி கூட போட்டுக்கலாம். ரொம்ப குழப்பமா இருந்தா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். 2 மார்க் இந்த क्वेश्चन, விட்டுறாதீங்க. ரைட், அடுத்து பாருங்க, ரைட் தி ஜ்விட்டர் அயான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனலின். அனலினுடைய ஜ்விட்டர் அயான் ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லிருக்காங்க. இதுக்கும் 2 மார்க்குமா, நல்லா தெரிஞ்சுக்க. ஜ்விட்டர் அயனானா அந்த ஒரே அயான்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். நிறைய பிள்ளை என்ன பண்றீங்க, இந்த சார்ஜ் மென்ஷன் பண்றதை விட்டுறீங்க. தயவு செய்து சார்ஜ போட்டு பாருங்க. இத வரைஞ்சு பாருங்க ஒரு வட்டம். சரியா? CNH3+ HCOO- CH3. இதான் ஜ்விட்டர் அயன் ஆஃப் அனலின்.